ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் ரிலீஸ் ஆகி நேத்தியோட பார்த்தீங்கன்னா 100வது நாள். ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக அர்ச்சனா கல்பதி அவர்கள் ஒரு மாசான ட்வீட் போட்டிருந்தாங்க அன்சீன் ஃபோட்டோவோட. அதாவது இந்த வருஷத்தை த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட 100வது நாள் செலிப்ரேஷனோட முடிக்கிறோம். அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த வருஷத்தோட அதிகமாக கலெக்ட் செய்யப்பட்ட படமாக த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை ஆக்குனதுக்கு ரொம்பவே நன்றி. மீன்ஸ் ஏ லார்ட் விஜய் சார் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் கூடவே சில சூப்பரான பிடிஎஸ் இமேஜையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ப்ரொடியூசர் இந்த வருஷம் எங்களோட படம் தான் அதிகமாக வசூல் செய்யப்பட்ட படம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றதை விட ஒரு படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி என்ன இருக்கும்னு தெரியல. ஸோ லியோவை கம்பேர் பண்ணி எதிர்பார்த்த பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட ஜென்ரலா பார்த்தா 425 கோடின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். பட் ஒரே ஒரு குறை தான், அந்த அன்கட்டை ரிலீஸ் பண்றேன்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்ல. ஃபேன்ஸும் அதை பத்தி கேட்டு மாநாடு தளபதி 69 டைவர்ட் ஆயிட்டோம். ஸோ இப்பதான் அது ஞாபகம் வருது. அண்ட் இவங்களே அன்கட் வெர்ஷனுக்கு பிளான் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆஃப்டர் ரிலீஸ் அதை பெருசா கண்டுக்கல. ஸோ சும்மா ப்ரொமோஷனுக்காக ஃபேன்ஸை டீஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் டிலீட்டட் சீன் மாதிரியாவது விடலாம். எனிவே இந்த வருஷம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சு தளபதி ஃபேன்ஸுக்கும் சந்தோஷமான வருஷமா அமைஞ்சிருக்கு. அண்ட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம்லாம் ஒரு வெற்றியா அப்படின்னு சில ஆக்டர்ஸ் கேட்பாங்க. பட் இந்த வெற்றியை தாண்ட முடியாம 2024 நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயராவது யாராவது காம்படிஷனுக்கு வாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே நண்பா, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.